சிம்ம ராசிக்கான பலன்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகள் மேல் பாசம் அதிகமாக இருக்கும். கூடவே 2ஆம் அதிபதி புதன் இருக்கிறார். பணம் சம்பாதிக்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும். ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சூரியன் புதன் சேர்ந்திருக்கனால் உங்களுக்கு வருமானம் அதிகமாகவே வரும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். இரண்டாம் இடத்துக்கு கேது இருக்கிறார். உங்கள் வாயை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அந்த பேச்சில் கவனம் வேண்டும். பேச்சில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க. ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். சூரியன் புதன் செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதால் உங்கள் விரும்பியது நடக்கும். உங்கள் விருப்பங்களை ஈடேறும். வீடு கட்டணும்னு நினச்சா இது ஒரு சாதகமான விஷயம். நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம். சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். குருவின் பார்வை இருக்கிறார். வீடு கட்டுற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அன்பு மேலோங்கும். மாத பிற்பகுதியில் சூரியன் மகர ராசிக்கு வந்து விடுவார். ராசியுடன் சூரியன் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். தை மாதம் பிறந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சனி 7ஆம் இடத்தில் இருக்கிறது கண்ட சனி. நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு சனி புக்தி நடந்தாலும், சனி திசை நடந்தாலும், சனி திசையோ அல்லது சனி புக்தி நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. சனி திசையோ அல்லது சனி புக்தி நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்து சனி கண்ட சனி. உங்கள் உறவுகளால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் தந்தையின் உடல்நிலை பார்த்துக்கொள்ள வேண்டும். தந்தைக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும். தந்தை வர்க்கத்திடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தந்தை வர்க்கத்தினர் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அப்பா கூட பிறந்தவர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு பகையாக நடந்துப்பாங்க. நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். குரு 5ஆம் இடத்தை பார்க்கணும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். குழந்தைகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுங்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டுக்கு தாராளமாக போகலாம். 9ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். 9ஆம் அதிபதி செவ்வாயை குரு பார்க்கிறார். 9ஆம் செவ்வாயை குரு பார்க்கிறார். இந்த வெளிநாட்டு போகிறதுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது.